H2 + Cl2 சேர்ந்து 2HCl மாறுறது வந்துட்டு சேர்க்கை வினை. அடுத்து ஒளி சிதைவு என்பது அதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். இதனால் ஒளினால் நடைபெற சிதைவு வினை. கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. இது எவ்வகை வினை அப்படின்னா இது ஒரு சேர்க்கை வினை. 2 சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் உருவாகுது. இது சேர்க்கை வினை. எரிதல் வினையா அப்படின்னா ஆமாம், எரிதல் வினை. சிதைவுறுதல் வினையாக கிடையாது, சிதைவுறல சேரதான் செய்யுது. மீளா வினைனா ஆமாம், இதை திரும்ப பழையபடி கொண்டு வரலாம் முடியாது. கார்பன் டை ஆக்சைடு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அடுத்து N2SO4 + BaCl2 = ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வகை வினையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி உள்ளே பார்த்துருப்போம். இது வீழ்படிவாதல் வினை. வீழ்படிவாதல் வினைக்கு எக்ஸாம்பிள் அதை கொடுத்துருப்பாங்க. அங்கே கீழே டவுன் ஆரவர் கொடுத்துருக்காங்கல்ல, வீழ்படிவாதல் வினை. வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? இயக்கத்தன்மை. வேதி சமநிலை ஒரு இயக்கத்தன்மை இருக்குது. சமநிலை முன்னோக்கு பின்னோக்கு வினைகளின் வினைவேகம் சமமாக இருக்கும். மீளா வினைகள் வேதி சமநிலை அடைவதில்லை. அடுத்து வினைபடு பொருள் மற்றும் வினை விளைபொருட்களின் செறிவு வேறுபடலாம். கிடையாது, கண்டிப்பாக செறிவு ஒன்றா தான் இருக்கணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸும் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல ஜிங்க்கும் எம்ஜியும் தான் அந்த Cl2ஓடலாம் சேரும். ஸோ ஜிங்க் இருக்கலாம், இல்லை எம்ஜி இருக்கலாம். ரெண்டில் எதுனாலும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்ந்துச்சுன்னா சேர்மம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான். எது அதுக்கான எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்னா இதுக்கு எடுத்திருக்காங்க. எல்லாமே தனித்தனி தனிமமாக இருக்கா? இது ஆல்ரெடி கார்பன் மோனாக்சைடுன்றதே ஒரு சேர்மம் தான். ஸோ இது சேர்மம் ப்ளஸ் தனிமம்கான எக்ஸாம்பிள். எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இங்கே இதில் சாலிட் அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ சாலிட் இங்கே டெபாசிட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கரைசல். இது சாலிடு, இது ஒரு நீர்ம கரைசல் மாதிரி. ஸோ சாலிட் இதில் தான் வீழ்படி, அதாவது ஒரு தண்ணிக்குள்ளே தான் ஒரு சாலிட் வீழ்படி வாங்க முடியும். ஒரு சாலிட்லேயே சாலிட் வீழ்படி வாங்க முடியாது. ஸோ அதனால் இதில் கரைசலும் இருக்குது, சாலிடும் இருக்குது அப்படின்றனால இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒரு கரைசலின் pH மதிப்பு 3 எனில் அதன் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. pH ப்ளஸ் pOH எப்போவுமே அதோட டோட்டல் 14 இருக்கும். ஸோ இது 3ன்றனால 11m. ஸோ தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தீவிரமாக வினைபுரிகிறது. காரணம் அதிக புறப்பரப்பு அதுக்கு இருக்குது அப்படின்ற, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி புறப்பரப்பு அதிகமாக இருக்கும் அதனால். அடுத்து அமிலம் காரத்திற்கு இடையேயான விடை நடுநிலையான விடை. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேறும். ஏன்னா இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, குளோரின் இருக்குது, லித்தியம் குளோரினோட சேர்ந்துடும், ஹைட்ரஜன் வெளியேறும். பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை இயற்பியல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பழச்சாறின் pH வேல்யூ 5.6 அப்படின்னா நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும்போது அதோட pH மதிப்பு அதிகமாகிறது. ஏன்னா சுண்ணாம்பு ஒரு காரம். ஸோ காரத்தோட pH வேல்யூலாம் அதிகமாக தான் இருக்கும். இது கம்மியான pH வேல்யூ. ஸோ இதை சேர்க்குறப்போ அதிகமாகும். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு ஏன்னா 1.00 × 10⁻−14. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு அப்படின்னு 1 × 10⁻−14. 4 பக்கத்தில் தண்ணி ஃபோர்ஸாக அடிச்சுட்டு வரும். ஸோ -14 வச்சுக்கணும். மனித ரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு 7.35 to 7.45. இது பார்த்தோம்ல, மனித ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா 7.5 தான். ஸோ 7.5னா 7.35 to 7.45. மின்னார் பகுப்பு என்பது சிதைவுடைதல் வகை வினையாகும். தொகுப்பு வினைகளில் உருவாகும் விளைபொருட்களின் எண்ணிக்கை. தொகுப்பு வினையில் உருவாகும் விளைபொருட்களின் எண்ணிக்கை 1. வேதி எரிமலை என்பது சிதைவடைதல் வகை வினைக்கு எடுத்துக்கிட்டாங்க. எரிமலைனா வெடிக்கும், வெளியேறும். அதே மாதிரி சிதைவடைதல் வினை சிதைஞ்சு வெளியே வரும். ஹைட்ரஜன் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி ஹைட்ரோனியம் அப்படின்ற ஒரு இது உருவாகுது. அடுத்து NH4O இது வினை. இது வகை. இது எந்த வகை வினை அப்படின்னு சொல்லணும். NH4OH CH3COOHலேருந்து CH3COOவில் NH4 சேர்ந்துக்குது. ஸோ இது பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து H2O ஆயிடுது. ஸோ இது என்ன வினை? இது ஒரு நடுநிலையாக்கல் வினை. ஏன்னா H2O வேறு வந்துருச்சு. ஸோ அதனால இது ஒரு நடுநிலையாக்கல் வினை.
அடுத்து Zn ப்ளஸ் CuSO4 ப்ளஸ் சேரும்போது Znனும் SO4 சேர்ந்துக்குது. Cu வந்து தனியாக போயிடுது. ஸோ Cu மட்டும் தனியாக போகிறதுனால இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. அடுத்து ZnCO3 வெப்பம் வந்து பூவில் வேற செய்யுது. அது ZnOவாகவும் CO2 வந்து பெய்யுது. ஸோ வெப்ப சிதைவு வினை. கார்பன் டை ஆக்சைடு வேறு வெளியே வருது. வெப்பம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்ப சிதைவு வினை. அடுத்து C2H4 4O2 அது வந்து 2CO2 ப்ளஸ் 2H2O ப்ளஸ் வெப்பம் அப்படின்னு வெப்பம் தனியாகவே வந்திருக்கு. அதனால் நல்லா எரிஞ்சிருக்கு, எரிதல் வினை. சரியா? அடுத்து சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது. சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி. இது வந்து AL93 வரும். இது வந்து கிடையாது. ஹைட்ரஜன் வாயுவெல்லாம் வந்து இது வந்து இடப்பெயர்ச்சி செய்யாது. SO3 CO2 NO2 போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழை நீரில் pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். ஆமாம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்துருச்சுனாலே வந்து கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து பசுமையில் வாய்க்கள் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டாலே வந்து அது வந்து அமிலமலை ஆயிரும். 7ஐ விட குறையும். ஒரு மீள் வினையில் சமநிலையில் வினை மற்றும் விலை மற்றும் வினைப்படு பொருட்களின் செறிவு சமமாக இருக்கும். மீள் வினைன்னா சமமாக தான் இருக்கும். ஆமாம். ஒரு மீள்வினையின் ஏதேனும் ஒரு வினை விளைபொருளை அவ்வப்போது நீக்கும்போது அவ்வினையில் விளைச்சல் அதிகரிக்கிறது. ஆமாம். pH தாளை ஒரு கரைசலில் நனைக்கும்போது மஞ்சளாக மாறுகிறது. எனில் அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது இல்லை அமிலத்தன்மை கொண்டது. pH தாளை ஒரு கரைசலில் நனைக்கும்போது அது வந்து மஞ்சளாக மாறுது அப்படின்னா அது அமிலத்தன்மை கொண்டது. அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.